ஹலோ, பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் மத்திய 6வது அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். அதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், எவ்வளோ அழகான வசனம். இன்னைக்கு உலகத்தில் நாம் அநேக காரியத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு பணம், பொருள், நகை மற்றும் நிறைய உலக ரீதியான காரியங்களை நாம் தேடிக்கொண்டு அதற்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணி தொடர்ந்து அதை நோக்கியே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வாசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நாம் முதலாவது ஆண்டவரை தேடும்போது, முதலாவது நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நம்ம எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து செபித்து வேதம் வாசித்து ஆண்டவர் ஆராதனை செய்துவிட்டு பிற காரியங்களை நாம் செய்யும்போது பாருங்களேன், நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை என்னென்ன வாக்குத்தத்தங்களை நமக்கு தருவேன் என்று சொன்னாரோ அந்த ஆசீர்வாதங்களை அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டுமா. அப்படி நாம் தேடும்போது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடாத காரணத்தினால தான் அநேகர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் தரித்திரம், கவலைகள், கடன் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. வசனத்தில் சொல்லப்பட்டபடி நாம் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது நிச்சயமாக இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நூறத்தனையாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you all.